வணக்கம். உங்களை நீங்கள் நேசியுங்கள் அப்படிங்கிறதான் சென்ற வீடியோவில் நம்ம பார்த்தோம். நம்மளை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேசிக்க தொடங்க வேண்டும். செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அது மட்டுமல்ல, மற்றவர்களையும் நம்மளால் சந்தோஷப்படுத்த முடியும். அப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கும் பொழுது எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியும். சரி, நம்ம லவ் பண்ணுறது, நம்மளே கண்ணாடியில் பார்க்குறவரை லவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் சில சேலஞ்சஸ் இருக்கத்தான் செய்யும். அது என்னென்ன சேலஞ்சஸ் எடுத்துட்டோம்னா, செல்ஃப் டவுட். நமக்கு என்ன இருக்கும்? ஒரு டவுட் இருக்கும். நம்ம எல்லாம் ஒர்த்து தானா, ஏன்னா அவனைப்பார் இவனைப்பார்னு. ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய டவுட்டை நம்ம என்ன செய்யணும்? தூக்கி மூளையில் தூக்கி போடணும். அது ரொம்ப முக்கியம். நம்மளை நம்பணும். நாம் நம்மளை நம்பலைன்னா யார் நம்மளை நம்புவா? ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நம்மளை நம்பணும். ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகள், நம்ம மேலே இருக்க டவுட்டை தூக்கி எரியணும். ஒருவேளை நம்மகிட்ட இருக்கலாம், ஒருவேளை நம்மகிட்ட ஒரு குவாலிட்டி கம்மியாக இருக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை இம்ப்ரூவ் பண்ணுறதே முக்கியமே தவிர நம்மளை டவுட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கிறது சரியில்லை. ரெண்டாவது, நெகட்டிவ் செல்ஃப் டாக். இது நிறைய பேர்கிட்ட இருக்கும். நம்மளால் முடியாதுப்பா, நமக்குலாம் அந்த எய்ம் வேண்டி இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த செல்ஃப் டாக் நெகட்டிவாக இருக்கிறத நம்ம எப்படி மாற்றணும்? பாசிட்டிவாக மாற்றணும். நமக்கே ஒரு பிரேக் கொடுக்கணும். என்னால் முடியும்டா அப்படிங்கன்னு பண்ணணும். அப்போ நம்முடைய மைண்டை அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவாக வரணும். எண்ணங்கள் பாசிட்டிவ் வரும்போது நம்முடைய செயல்களும் பாசிட்டிவாக வரும். அப்போ நம்ம ஒரு ஹேவிங் ஏ குட் ஹார்ட் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும். 3, கம்பேரிசன். அது சமுதாயமும் நம்மளை சில நேரம் என்ன செய்யும்? நம்ம வீட்டிலே என்ன செய்வார்? அவங்க அக்கா பையனை பாரு, நம்ம தம்பி பையனை பாரு, அவன் எப்படி இருக்கேன், உன் கூடான பிறந்து, இப்படியே என்ன செய்வாங்க? அண்ணனை பாரு, இல்லை தம்பியை பாரு அப்படின்ட்டு இருப்பாங்க. இது ஒரு பக்கம். இது சில நேரம் சமுதாயம் கூட சொல்லும். இன்னொன்று, சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியாவை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளை அறியாமல் நாமளே என்ன செய்வோம்? நம்ம ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் கம்பேர் பண்ணி நம்மளே குறைத்து கொள்வோம். இது நமக்கு தேவையில்லை. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஜேர்னி வேற, அவங்களுடைய ஜேர்னி வேற, நம்முடைய ப்ளஸ் வேற, அவங்களுடைய ப்ளஸ் வேற, நம்முடைய என்விரான்மெண்ட் வேற, அவங்களுடைய என்விரான்மெண்ட் வேற. தேவையில்லாமல் யாரையும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் போகிற வழி தனி வழின்னு நினச்சி நம்ம போய்கிட்டே இருக்கணும். தேவையில்லாத கம்பேரிசன் தேவையில்லை. 4வது, கில்ட் அண்ட் ரெக்ரெட். பொதுவாக பார்த்தீங்கன்னா, பழைய தவறுகள் நம்மளை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஐயோ, நம்ம அன்னைக்கு அப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு. அதை பார்த்து என்ன செய்ய? அந்த தவறை என்ன செய்ய? அந்த தவறிலிருந்து நம்ம ஒரு பாடம் கற்றுக்கிடணும். மீண்டும் அந்த தவறை செய்யக்கூடாது அப்படிங்கிறதா இருக்கணுமே தவிர, அதனால் ஒரு வெட்கப்படுறதுலையோ மனவேதனைப்படுறதுலையோ எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நமக்கு செல்ஃப் ஃபர்கிவ்னஸும்பாங்க. அதாவது நாமளே மன்னிக்கக்கூடிய பக்குவம் நமக்கு வரணும். சரி, பரவாயில்லடா, அதுக்கு இதை பண்ணி அதை இது பண்ணுறக்கா அப்படின்னு சொல்லி நம்முடைய மனசு சொல்லணும். 5, ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். பொதுவாக அடுத்தவங்க என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, நம்ம போகிற பாதை ஏதாவது கமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாமளே இப்போ என்ன நினைப்போம்? நம்ம இப்படி செஞ்சோம்னா அவர் என்ன நினைப்பாருன்னு நினைப்போம். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நமக்கு என்ன கவலை? நம்முடைய மனசாட்சி என்ன சொல்லுவது? ரைட்டுன்னு சொன்னால் அதை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம். அடுத்தவங்களுடைய ஒப்பீனியனுக்கு பெரிய அளவில் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, எந்த விதமான இதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், நம்முடைய செயல்களுக்கு நாம தான் காரணம். அதற்குரிய நன்மைகளோ தீமைகளோ நம்ம தான் அடையப்படும். சும்மா தேவையில்லாத ஒரு கமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, நம்ம பின்தங்கி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. 6, செட்டிங் பவுண்டரிஸ். நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் டு சே நோ, சே நோ. அடுத்தவங்களுக்காக சொல்லிட்டு நம்ம சில வேலைகளை இழுத்து போட்டு செய்யும் பொழுது நம்முடைய இன்ட்ரெஸ்ட் குறையும், நம்முடைய ஹெல்த் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம வி ஷுட் செட் எ பவுண்டரி. நமக்குன்னு ஒரு எல்லை கோடு நம்ம போட வைக்கணும். அதில் தேவையில்லாத இன்ஃப்ளூயன்ஸ் வரும். அதாவது டாக்ஸிக் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது
நம்முடைய மைண்டை டைவெர்ட் பண்ணுற மாதிரி, இல்லை நம்ம ஒரு தவறான காரியத்துக்கு போகிற மாதிரிலாம் வரும். நமக்குள்ள ஒரு எல்லையை போட்டு வச்சுக்கிட்டா அதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம், தப்பிக்கலாம். 7 impatience with progress. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் வர்றதுக்கு லேட் ஆகும். இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் ஏரா, மாற்றங்கள் டக்குன்னு சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய சூழலில் நம்ம போகிறதுக்கு ஒருவேளை சில நேரம் எடுக்கலாம். அப்போ நமக்கு என்ன தேவை, பொறுமை தேவை. க்ரோத், ஒரு ஸ்லோ க்ரோத் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம அந்த சின்ன சின்ன வெற்றியை கூட நம்ம பரவாயில்ல, நம்ம போய்கிட்டே இருக்கோம், அந்த பாதையில் போய்கிட்டு இருக்கோம் நம்ம நினச்சா தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். 8 இன்டர்னலைசிங் கிரிட்டிசிசம். சில நேரங்களில் ஹார்ஸ் வேர்டு, யாராவது ஒருத்தர் என்னடா அப்படின்னு ரொம்ப ஒரு கோபமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்மளை பாதிக்கப்படும். அதுவும் டீப்பாக நம்ம இன்னர் மைண்ட் வரைக்கும் நம்ம கிடைச்சியும் போயிடும். பட் அதுலேருந்து மீண்டு வர்றதுல தான் நம்முடைய திறமைகள் இருக்குது. அவங்க ஹார்ஸ் வேர்டு சொன்னாங்கன்னா அது ரைட் தானா, நம்ம ஒரு செல்ஃப் அனலைசிஸ் பண்ணி நாம் சரிதான்ங்கிறது இருந்தால் நம்ம அடுத்ததை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ எக்ஸ்டர்னல் நெகட்டிவிட்டிக்கு வந்து நம்ம அதிகமாக எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், இந்த செல்ஃப் லவ்ங்கிற சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். பாயிண்ட் நம்பர் 9 எமோஷ்னல் பேக்கேஜ். இந்த எமோஷ்னல் பேக்கேஜ் அப்படிங்கிறது ஒரு சிக்கலான ஒரு விஷயம். எமோஷன்ஸ், யாருமே இந்த எமோஷன்ஸ்லேருந்து வெளியே வர முடியாது. நமக்குன்னு ஒரு எமோஷன் இருக்கலாம். அந்த எமோஷனை கட்டுப்படுத்த முடியல, இல்லை சால்வ் பண்ண முடியலன்னா சில நேரங்களில் நம்ம அந்த எக்ஸ்பர்ட்ஸ்டையோ இல்லை ஒரு கவுன்சிலிங்கோ போக வேண்டிய அவசியம் இருக்கத்தான் செய்யும். எமோஷனுக்கு அடிமையாகி ரொம்ப மோசமான நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. 10வது பாயிண்ட்டு லேக் ஆஃப் சப்போர்ட். சில நேரங்களில் நம்மளை சுற்றி இருக்கவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணலையோ, நம்மளை நெகட்டிவாக டீல் பண்ணுறவங்களோ நம்ம நினைச்சா நம்ம சூழலைத்தான் நம்ம மாற்றணும். நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். இப்போ ஒரு செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கதை ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு பெண்மணி, ரேகா அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து அங்கே இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், நல்ல இலகிய மனதுடைய ஒரு பெண்மணி. எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. அடுத்தவங்களுக்கு என்ன கேட்டாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தோட்டம் ஒன்று வச்சுருந்தாங்க, ஒரு சின்ன ஒரு தோட்டம். அதில் ஒரு ரோஜா செடிகள் அதெல்லாம் போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்தவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண இந்த தோட்டத்து பக்கமே வரவே இல்லை. அப்போ ஒரு நாள் அவங்களுக்கே ரொம்ப ஒரு மாதிரி மன கஷ்டங்கள், சில பிரச்சனைகளால் மன கஷ்டத்தில் அப்படியே அந்த கிராமத்தில் அப்படி சுற்றி வரும்பொழுது, ஆமாம் நம்ம ஒரு தோட்டம் வச்சுருந்தோமே, அந்த தோட்டத்தை போய் பார்ப்போம்னு சொல்லி அந்த இடத்துக்கு வர்றாங்க. அந்த தோட்டத்துக்கு வரும்போது பார்க்குறாங்க, அந்த தோட்டம் முள் அடைஞ்சி ரொம்ப ஒரு சுமாரான நிலைமையில் இருக்குது. இப்போ அந்த முள்ளெல்லாம் கொஞ்சம் விலைக்கு பார்த்தா அதில் நல்லா ரோஸ்லாம் நல்லா பூ அருமையாக பூத்து இருக்குது. ஆனால் அந்த தோட்டம் ரொம்ப மோசமான ஒரு சூழலில் இருக்குது. ஏன்னா அவங்க கவனிக்காம விட்டாங்க. அப்போ எங்கிருந்தோ ஒரு பெண்மணி அங்கே வந்து, அந்த ரேகா, இது உன்னுடைய உள்ளம் மாதிரி, உன்னையும் நீ கவனிக்கணும், நீ ஊரில் இருக்க விஷயத்தை மட்டும் கவனிச்சா பத்தாது, இது உன்னுடைய இதயம் மாதிரி, உன்னுடைய இதயத்தை நீ கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் இந்த தோட்டத்தை நல்லா பாரு, அதை பார்த்தேனாலே உனக்கு மனசு சந்தோஷப்படணும்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணுறாங்க, நல்லா தண்ணி ஊற்றுறாங்க, மற்ற வேலையும் பார்க்கும்போது இதையும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தோட்டம் மிக அழகாக, ரோஜாக்கள் அருமையாக மலர்ந்து தோட்டமே ஒரு குழுன்னு இருக்குது. அப்போ மறுபடியும் அந்த பெண்மணி சொல்கிறாங்க, பார்த்தியா இதுதே உன் உள்ள மாதிரி, உன் உள்ளத்தையும் நீ என்ன செய்யணும், கூல் பண்ணணும், உன்னைய நீ லவ் பண்ணணும், உண்மையில் அன்பு செலுத்தணும். நீ பிறர் மேலே செலுத்துகிற அன்பு மட்டும் உன்னை வந்து என்ன செய்யாது, மேலே கொண்டு போய்கிட்டே இருக்காது. நீ உன்னுடைய அன்பு உண்மையிலும் வள வேண்டும் அப்படிங்கிறத சொன்ன உடனே அவங்களுக்கு உண்மையிலே இந்த செல்ஃப் லவ்ங்கிறடைய முக்கியத்துவம் தெரிஞ்சது. மற்றவங்களுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்க, அவங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருந்தது. எனவே நீங்களுமே என்ன செய்யுங்க, உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்கள். சுய அன்பு ரொம்ப முக்கியமானது. இந்த சேலஞ்சஸ் நிறைய பார்த்தோம் இன்னைக்கு. இந்த சேலஞ்சஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து
தீர்க்கலாம், அது எப்படி ஃபேஸ் பண்ணலாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.